வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சுவையான ப்ரோக்கோலி வச்சு தான் ஒரு கிரேவி பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்து வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு இஞ்சி விரல் நீட்டுக்கு தோல் சீவி எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டை உரிச்சி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாம். 3 காஷ்மீரி மிளகாவும் 3 நீட்டு மிளகாவும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஜீரகமும் மிளகும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாம். தனியா நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம 2 ஸ்பூனையும் ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி ஒரு பேஸ்டா எடுக்க போறோம். வாங்க அரைச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன், உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். வாங்க அதுக்கிட்டே நான் ப்ரோக்கோலி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. வாங்க தாளிக்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ரோக்கோலி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப நல்லா வச்சுக்கும். அது கூட கேன்சர், கால்சியம் ரொம்ப இருக்கு. அதனால அடிக்கடி நீங்க ப்ரோக்கோலி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அதுவும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது பேஸ்ட் ஆக்கிட்டேன். அரைச்சி அதை நம்ம எடுத்து கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி தோசை, சப்பாத்தி, நான் இல்லைன்னா ஃபுல்கா ரொட்டி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் பிரியும் போதே தெரியும். நான் 2 தக்காளி, பெரிய தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுதா. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக வதக்கி விடலாம். நம்மளுக்கு நல்லா வதங்கிச்சுனாவே எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுத்து என்ன மசாலா போடுறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். நான் ரொம்ப மசாலா போல் ஏற்கனவே காரம் இருக்கனால நான் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப காரம் போட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம்னா நம்ம ரொம்ப காரமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்து நான் வேக வச்சுருக்க ப்ரோக்கோலி எடுத்து போட்டுக்கிறேன். இந்த கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம். நான் தண்ணி அந்த மசாலாவோட தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இன்னொரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு கிரேவி தேவைப்படுறதுனால நான் ஓரளவு தான் தண்ணி ஊற்றினா, ரொம்ப தண்ணி ஊற்றலை. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் கிளறி விடலாம். இப்போ வாங்க கிளறி விடலாம். நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகட்டும். இதை அடிக்கடி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க. இதில் ரைஸ் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு வேறு பவுலில் வச்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்கா ரொட்டி தான் செஞ்சேன். ஆனால் அந்த ஃபுல்காலே வச்சு என் பசங்களுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.